ஒருவரில்லை எம்மை தேடி. உள்ளம் நினைந்து நைந்து பாசு போலும் குருகுதே. உள்ளம் நினைந்து நைந்து பாசு போலும் குருகுதே. உடலும் தளர்ந்து காந்த கருது போலும் கருதுதே. உடலும் தளர்ந்து காந்த கருது போலும் கருதுதே. பாலும் குமட்டுதே வெண்ணிலவு தேடும் கொட்டுதே. பாலும் குமட்டுதே வெண்ணிலவு தேடும் கொட்டுதே. பரிதாசத்தையும் வாங்கிய பகைசூழ் பகவென்று. பரிதாசத்தையும் வாங்கிய பகைசூழ் பகவென்று. என்னை தேடி கூறி செல்ல ஒருவரில்லை என்னை தேடி. குழந்தாய், உன் மனக்கலக்கத்தை விடு. கூடிய சீக்கிரமே உன் மனோவிஷ்டம் நிறைவேறும். நிறைவேறுமா? ஏனொழுகு பேசுகிறீர்களே, அதனால்தான் தாடி மாத்திரம் நரைத்திருக்கிறதா? என்னடி ரசிகா, அதற்குள் சன்னியாசமாகி கொண்டு விட்டாயே. நீ சொப்பனத்தை கண்டுவிட்டு படுகிற கஷ்டத்தை பார்த்து எனக்கு உலகமே வெறுத்து போச்சு. இங்க யாருக்கு என்ன தேய்க்கிறாய்? காசு நண்டு சின்னம்மா, என் மச்சனை ஊர்ல இருந்து வந்திருக்கிறான். எண்ணெய் இட்டு குளிக்கணும்னா வீட்டுல நேரம் இல்ல, இங்க எண்ணெய் வச்சு அனுப்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இடைஞ்சலா இருந்தா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தாளை கட்டு விடாமல் தேய்க்கிறாயே. பாரம்பரியா எங்க குடும்பத்திலே இருக்கிற வித்திங்க. மின்திறமேனி கண் கவரும் விசித்திரமே. மின்திறமேனி கண் கவரும் விசித்திரமே. கண் கவரும் விசித்திரமே. தந்திரமோடு அயன் தந்த மீப்பவையே. தந்திரமோடு அயன் தந்த மீப்பவையே. மீப்பவையே பொன்திகள் பொலிவுடன் அசைவில் மின்வல்லியே. பொன்திகள் பொலிவுடன் அசைவில் மின்வல்லியே. நின் திருவழகில் நில் திருவழகில் என் நெஞ்சம் அழிந்ததே அழிந்ததே. நான் அடுத்த வருஷம் கட்டாயம் வரேன்க்கா. அரண்மனையிலேயே உனக்கு ஒரு வேலையும் வாங்கி தந்து விடுறேன், இங்கே வந்துடு. ஆமா, போன உடனே நிலவலத்தெல்லாம் வித்து போட்டு இங்க வந்துடு. பத்திரமா போ. రాజు వచ్చాడం రాజు వచ్చాడం రాజు వచ్చాడం. కాడు కాడోయమ్మ మరాజు కాడమ్మ కాడు కాడోయమ్మ మరాజు కాడమ్మ. రాజులొచ్చాడం కళ్ళకొచ్చాడం ముఖ మీద మంచోడే బుద్ధిగయ రంగోడే చెడు
నన్నేడిపిస్తున్నాడు ఏడిపిస్తున్నాడే నన్నేడిపిస్తున్నాడే కాడు కాడు అమ్మ మరాదు కాడమ్మ రాజాన్న రాజానిముల పండాన ఎప్పారావు కొండాన ఎప్పుడు కసిన నెయ్యానా నేతిలోని కూర నా చింత మామిడి శివురా నా మాణికాల మూట అరిసిల పాకానికంటే అందమైన మారదో అరిసిల పాకానికంటే అందమైన మారదో మరాదు కాడమ్మ ఏం తెల్లో చింకిరి పంకిరుకున్నాము ఏం తెల్లో చింకిరి పంకిరుకున్నాము ముందు కుర్రోడా ఏలుంగరాము పోనాది ముందు కుర్రోడా ఏలుంగరాము పోనాది ఎన్నెట్లా నన్నెందుకు ఏడిపిస్తావే చీకటి గడ అంధకారం వల్ల కొర ఎన్నెట్లా నన్నెందుకు ఏడిపిస్తావే చీకటి గడ అంధకారం వల్ల కొర అందులో సంకుమారాగున్నాడు గొంతిలో గోపాలంగోడున్నాడు నల్ల కోక కట్టుకొని నడికాట్లా నిలబడ్డావు నల్ల కోక కట్టుకొని నడికాట్లా నిలబడ్డావు తీయరాయ అలా కోలం శ్రీకాకుళం చంపేస్తా నరికేస్తా పొడిచేస్తా పిసికేస్తా నల్ల కోక పేరెత్తే చా ఇంచెనకాల మల్లె తోట ఇంచెనకాల మల్లె తోట మల్లె తోట మల్లె తోటలో మాట్లాడి మల్లె తోట బల్బాధోరి రాజన్న మల్లె తోట బల్బాధోరి రాజన్న పిల్ల చూడు పిల్లందం చూడు పిల్ల చూడు పిల్లందం చూడు పిల్లకు తగ్గ పురుషుడు తున్నేదాలున్నాయి తిరిగే పిల్ల తున్నేదాలున్నాయి మరి జిగి బంగారు బరుతులున్నాయి నా నటక చూడు నటక అందం చూడ్రా నటక్కు తగ్గ నాదుడు లేట్రా తుమ్మేదాలోలుచున్నాయి అది తుమ్మేదాలోలుచున్నాయి అరే జిగి అరు తుమ్ము అదే பட்ட மகிழ்ச்சி வாரான்னு பல்லா கூட வந்திருக்குதே அவப்பட்டியா என் மகாராஜாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இங்கதான் இருக்கிறேன். பட்ட மகிழ்ச்சி நடக்கப்படாது, வா ராஜ்யத்துக்கு போயிருவோம். பஞ்சரத்து கொஞ்சங்கிளி பட்ட மகிழ்ச்சி, பஞ்சரத்து கொஞ்சங்கிளி பட்ட மகிழ்ச்சி, எந்தன் பக்கம் வர மிக்க ஆசைப்பட்ட மகிழ்ச்சி, எந்தன் பக்கம் வர மிக்க ஆசைப்பட்ட மகிழ்ச்சி. பட்டணத்தை கட்டியாளம் பட்ட மகிழ்ச்சி, பட்டணத்தை கட்டியாளம் பட்ட மகிழ்ச்சி, உனக்கு பல்லாக்கு வந்திருக்கிற பட்ட மகிழ்ச்சி, உனக்கு பல்லாக்கு வந்திருக்கிற பட்ட மகிழ்ச்சி. என்ன சும்மா நிக்கிறீங்க? நம்ம ராஜ்யத்துக்கு போன உடனே ஆளுக்கு 2 கிராமம் இனா விட்டுட சொல்றேன், தூக்குங்க. சரி, ஆளுக்கு 5 கிராமம் சரிதானா? காதல் கொண்ட மைவனான், கண்ணாட்டி மேலே காதல் கொண்ட மைவனான். நீங்களும் பாடுங்க. கண்ணாட்டி 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 மேலே காதல் கொண்ட மைவனான், என் நாட்டையாள போவோம் எனக்கு தகுந்த மகிழ்ச்சியே, என் நாட்டையாள போவோம் எனக்கு தகுந்த மகிழ்ச்சியே. கண்ணாட்டி மேலே காதல் கொண்ட மனுஷன் நான், கண்ணாட்டி மேலே காதல் கொண்ட மனுஷன் நான். கண்ணுக்கு மையாவேன் காலுக்கு காப்பாவேன், கண்ணுக்கு மையாவேன் காலுக்கு காப்பாவேன், கழுத்துக்கு காலியாவேன், கண்ணே பின்னே ஓடியா.
கழுத்துக்கு தாலியாவின் கண்ணே பின்னே ஓடியா கழுத்துக்கு தாலியாவின் கண்ணே பின்னே ஓடியா கண்ணாட்டி கூந்தல் மேலே காதல் கொண்ட மைவல்லான் கண்ணாட்டி. ஏன் நின்னுட்டீங்க? மகிழ்ச்சி நிக்க சொன்னாளா? கனமே இல்லையே, என்னான்னு பாக்குறேன். ஏரா ஐயோ, பட்ட மகிழ்ச்சி எங்கேயோ மறைஞ்சிட்டாளே. அவ இல்லாம எப்படி என் ராஜ்யத்துக்கு போவேன்? அடி ராஜ்யம் எதோ அடிக்கவா? அங்கதேசத்து இளையராஜகுமார் சித்ராங்க பூபதி சமூகத்தில் பேட்டி காண வந்திருக்கிறார். அழைத்து வா. அங்கதேசத்து இளையராஜகுமாரனா? வாருங்க. மகாராஜாவிடம் ரொம்ப அவசர காரியமாக வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். நான் சொல்வதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம். தங்கள் குமாரியை மணந்து கொள்ள வந்திருக்கிறேன். என் தந்தை நமது குலத்திற்கு என்று வரித்த பெண்ணை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறார். ஆனால் உங்கள் சகோதரருக்கு மணப்பந்தில் நேர்ந்த விபத்தை பார்க்கும்போது தெய்வ சம்மதம் வேறு விதமாக இருப்பதாக தோன்றுகிறது. அப்படி ஒன்றும் இல்லை. தங்கள் புதல்விக்கு ஜென்ம லக்னத்தில் நாகதோஷம் இருக்கிறதா, அதன் பலன்தான் அது. நான் கூட முன்பே சமூகத்துக்கு சொல்லி இருக்கேன், குழந்தைக்கு லக்னத்துல தோஷம் இருக்குன்னு. அதற்கு பரிகாரமும் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். விவாகத்தின் போது பிராமண சுமங்கலிகள் கையால் மாங்கல்யத்தை அணிவித்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் என்று எங்கள் சமஸ்தான ஜோசியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்று வைசாக சுக்லபட்ச பிரதமை அஸ்தமித்து 6 நாழிகைக்கு வெகு சிரேஷ்டமான ஒரு முகூர்த்தம் இருக்கிறது. அதற்குள் வந்து சேர வேண்டும் என்றே ஆள் மாகாணங்களையும் அழைத்து வர காத்திராமல் புறப்பட்டு வந்தேன். திவ்யமான முகூர்த்தம், சுபசி சீக்கிரசியா பேஷா செய்யலாம். அங்கதேசத்து சம்பந்தம் விட்டு போகக்கூடாது என்று தாங்கள் நினைத்தீர்கள். தெய்வ சங்கல்பம் அப்படியே இருக்கிறது. சரி, அப்படியானால் முகூர்த்தத்திற்கு எல்லாம் சித்தமாகட்டும். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவித ஹேதுனா கண்டே பத்ராணி சுபகே சுசஞ்சீவே மகரதச்சதம். யாரை நீ தியானம் செய்தாயோ அவரை காண ஏறிந்த மனமே. யாரை நீ தியானம் செய்தாயோ அவரை காண ஏறிந்த மனமே. வாடும் பயிர்க்கு மழை போலும் வலிய உன்னை, வாடும் பயிர்க்கு மழை போலும் வலிய உன்னை, வாடும் பயிர்க்கு மழை போலும் வலிய உன்னை தேடி வந்து மாலையிட்ட அன்பரை சென்று வணங்கவும் காணவும் நாடுவதே நின்ற வெட்கம்
மனமே யாரை நீ தியானம் செய்தாயோ அவரை காண ஏன் வெட்கம் மனமே. மன்னர் என்ன ஏது என்று தெரிந்து கொள்வதற்குள் மகாராஜாவும் சம்மதித்தார், விவாதமும் முடிந்து விட்டது. எதற்காக சுற்றி வளைக்கிறார்? யாருக்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அவர் வந்து விட்டார் என்று சொல்ல. அவரே தான், நான் கனவில் கண்ட அதே ஆடை ஆபரணங்கள் தான். நீ அவரை பார்த்தாயோ? நீ அவரை பார்த்துக் கொண்டிருந்தாய், நான் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தேன். தேசத்து மகாராணி, எங்களை மறந்துவிடக் கூடாது. ஏழை ரசிகா. முதலாக அவரிடம் என்னடி பேசுவது? என்ன சொல்லி என்னை அழைப்பார்? அவர் என்ன சொல்லி என்னை அழைப்பார்? அவரோடு என்ன பேசுவேன்? எனக்கு வெட்கமாக இருக்குதடி. என்ன சொல்லி என்னை அழைப்பார்? நிஜமாகவே சாப விமோசனம் தான். மனசீலா, என் இடது காலுக்கு சரியான பதில் உன்னிடம் வாங்காமல் விட மாட்டேன். பாம்பு கருவைத்து பழி வாங்கும். நாம் என்னடி செய்வது? ஏண்டி, உனக்கு தெரிஞ்ச சொல்ல. அவரு கேளு, சொல்லுவார்.
அடடடடா. நீயா? ஒரு அழகான கனவு கண்டு கொண்டிருந்தேன். கலைத்து விட்டாய். கனவா? ஆமா, அபூர்வமான கனவு. எங்கேயோ ஒரு கோவில். கோவில் என்றால் பிரம்மாண்டமான கோவில். அங்கே ஒரு ராஜகுமாரன் பிரகாரத்தை சுற்றி பார்த்து கொண்டே வருகிறான். அவனோடு கூடவே அவன் மந்திரிகுமாரனும் வந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு அழகான பெண்மணியின் சித்திரம் வைத்திருக்கிறது. அழகென்றால் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. ஏறக்குறைய உன்னை போலவே இருப்பார். பார்த்தான் ராஜகுமாரன். யாரை? படத்தை பார்த்ததும் மயங்கி கீழே விழுந்து விட்டான். பேச்சு மூச்சு இல்லை. மந்திரிகுமாரன் ஒரு க்ஷணம் யோசித்தான். பகவானே, என் உயிரை அந்த படத்திற்கு கொடுக்கிறேன். ராஜகுமாரனும் அந்த பெண்ணும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த சமயத்தில் நீ வந்து சொப்பனத்தை கலைத்து விட்டாய். உயிரை கொடுக்கவாவது எடுக்கவாவது நல்ல சொப்பனம். ஏன்? கூடு விட்டு கூடு பாய்ந்த கதை நீ கேட்டதில்லையா? உட்கார். கதையொன்று சொல்லுவேன் கேள் பாவா, கதையொன்று சொல்லுவேன் கேள், கதையொன்று சொல்லுவேன் கேள் பாவா, கதையொன்று சொல்லுவேன் கேள். காதுகளுக்கு விருந்தான் மாதே, காதுகளுக்கு விருந்தான் மாதே, கதையொன்று சொல்லுவேன் கேள் பாவா, கதையொன்று சொல்லுவேன் கேள். கோழியாய் குதிரையாய் மீனுடன் பல உருவாய், கோழியாய் குதிரையாய் மீனுடன் பல உருவாய், கிளியாய் முத்து மாலையாய் கூடு வீட்டு கூடு பாய்ந்த கதையொன்று சொல்லுவேன் கேள் பாவா, கதையொன்று சொல்லுவேன் கேள். இதுதான் கூடு விட்டு கூடு பாய்ந்த ராஜகுமாரன் கதை. அப்படிப்பட்ட வல்லவன் அன்றோ உனக்கு மாலையிட வேண்டும், வல்லவன் அன்றோ உனக்கு மாலையிட வேண்டும், மானேர் விழி மாதே அவரை போன்ற வல்லவன் அன்றோ உனக்கு மாலையிட வேண்டும், மானேர் விழி மாதே. கதை வேகத்தில் பொழுது போனதே தெரியாமல் இருக்கிறது. நன்றாக வெடிந்து விட்டது. அது ரொம்ப நன்றா இருந்தது. எல்லாவற்றையும் என்னடி இது எல்லாம் வைத்தது வைத்தபடியே இருக்கிறதே. மாலை பார்த்தையா? கட்டிலே கூட அவ உட்காரவே இல்லை போல இருக்கே. ஆமையூருவாய் பிறந்தோம், ஆமையூருவாய் பிறந்தோம், தன் தந்தை காவல் கொண்ட சுந்தரியை கொண்டு வந்தவனை போன்ற வல்லவன் அன்றோ உனக்கு மாலையிட வேணும், மானேர் விழி மாதே. எவ்வளவு நாளாக உன் முன் இந்த தவம் செய்கிறேன், இன்னும் உன் மனம் இருந்தவில்லையா? மதனா
ஹேமவல்லியுடன் நீ வாழ்வதை நான் பார்த்து கோடி மன்மத ஸ்வரூபம், கோடி மன்மத ஸ்வரூபம், பேரிலங்கோ ஜகதல பிரதாபம், பேரிலங்கோ ஜகதல பிரதாபம், அவரை போன்ற வல்லவன் அன்றோ உனக்கு மாலையிட வேணும் மாந்தேர் கிழி மாதே. ஒவ்வொரு கதையும் ஆச்சரியமாய்த்தான் இருக்கு. நாள் ஆகுது, இன்னைக்கு எதுவும் தொட்டதாக தோன்றவில்லையே. லோகநாயகி, என் ஆதர் சென்று இவ்வளவு நாளாகி அவரை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அவர் ஜெயமாயிருக்கிறாரா? அவர் எங்கிருக்கிறார் என்று உனக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அவரை என்னிடம் சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. உன்னையே நம்பி இருக்கும் என்னை நீ கைவிட்டு விட்டால் அப்புறம் எனக்கு கதியேது தாயே. மனதில் புகந்த கணவனடி கனவே நினைவோ தேவி, மனதில் புகந்த கணவனடி கனவே நினைவோ, மனதினிற்கும் மனானல் மொழிந்த, மனதினிற்கும் மனானல் மொழிந்த மாதுர மொழியில் மானுடலித்ததும், மாதுர மொழியில் மானுடலித்ததும், மனதில் புகழ்ந்த கணவனடி கனவே நினைவோ. ஏனோ பேசாமடந்த யானாய் மனோகுலாதினி ஏனோ பாதானி சாணி பாதம ஏனோ பதனி தனி தனி ததா பத பதனி சரி தனி நிகாரி தனி சரி தனி சரி தானி பத பரி சரி ஏனோ பேசாமடந்த யானாய் மனோகுலாதினி ஏனோ. என்னடி பேச சொல்லுகிறாய்? அவர் ஒவ்வொரு நாளும் ராத்திரி முழுவதும் கதை சொல்லியே பொழுது போக்குகிறார். என்ன அதிசயம்! ஒரு புருஷன் 12 இரவுகளும் கதை சொல்லியே காலம் கழித்தார் என்றார். ஒன்றுமே புரியவில்லையே. ஒவ்வொரு கதையும் முடிக்கும் பொழுது அப்படிப்பட்ட வல்லவன் அல்லவா உனக்கு மாலையிட வேண்டும் என்று சொல்லியே முடிக்கிறார். மாங்கல்யத்தை கூட சுமங்கலிகள் கையால் கட்ட சொன்னார். என்னை தொடக்கூட பயப்படுகிறார். ஏன் இன்றிரவு அவரிடம் நீர்லையே கேட்டுவிடேன். இரவன் இப்பொழுதே போய் கேட்கிறேன். ஏது இந்நேரத்தில்? உண்மையை சொல்லுங்கள், நான் யாரை மணந்திருக்கிறேன்? நீங்கள் இப்படி எப்பொழுது கேட்பீர்கள் என்றுதான் நானும் துடித்துக் கொண்டிருக்கிறேன் தேவி. தேவி, இதென்ன புது மரியாதை? எல்லாம் விவரமாக சொல்கிறேன், அமருங்கள். புது கதையா? கதையல்ல தேவி, உட்காருங்கள். என் கதைகளில் சொல்லிய அவ்வளவு நாயகர்களுடைய அழகு, வீரம், திறமை எல்லாவற்றையும் உடையவர் மாயேந்திரபுரி இளவரசர் மதன காமராஜன். அவர் உங்கள் சித்திரம் ஒன்றை தெய்வ செயலாக கண்டார். கண்டவுடன் மயங்கி கீழே விழுந்து விட்டார். என் சித்திரமா? கனவென்று சொன்னீர்களே? கனவென்று சொன்னேன், ஆனால் உண்மையாகவே நடந்தது. நீங்கள்? நான் தான் அந்த மந்திரி குமாரன். அவருக்காகவே உங்களை தேடிக்கொண்டு வந்தேன். நீங்கள் அணிந்திருக்கும் இந்த ஆடைகள்
ஆம், அவர் உடைகள் தான். அவருடைய ஆடைகளா? இது ஏன் முன்பே சொல்லவில்லை? அவரை நான் பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறார்? இதோ அரை நாழிகைக்குள் பிரயாணத்திற்கு எல்லாம் சித்தம் செய்கிறேன். நான் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் தேவி. இந்த சித்திரம் இருக்கும் இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். இப்படியே நிற்க வேண்டும். நீங்கள் யாருக்கு மாலையிட வேண்டுமோ அவர் வருகிறார். சுந்தரவல்லி, பிரபு, நிஜமாகவா? எவ்வளவு நாளாக உனக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? இன்றே உன் மனம் இறங்கினதோ, இன்றே உன் மனம் இறங்கினதோ, எத்தனை நாளாய் மெய்த்தவம் புரிந்தேன், எத்தனை நாளாய் மெய்த்தவம் புரிந்தேன், இன்றே உன் மனம் இறங்கினதோ. கனவில் வந்து வந்து காட்சி தந்து மறைந்து, 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 எனையோ சோதனை செய்து, எனையோ சோதனை செய்து, கோபமோ மனஸ்தாபமோ மடப்பிடியே, புதுங்க பூத்த பூக்கொடியே, என்னிடம் கோபமோ மனஸ்தாபமோ மடப்பிடியே, புதுங்க பூத்த பூங்கொடியே, என்னிடம் கோபமோ. ஏமாற்றும் வித்தையிதி பலியாது, ஏமாற்றும் வித்தையிதி பலியாது, எப்போதும் போலினி தப்பியோடி, என்னை ஏமாற்றும் வித்தையிதி பலியாது, எப்போதும் போலினி தப்பியோடி, என்னை ஏமாற்றும் வித்தையிதி பலியாது. யோஜனை பலமாக இருக்கிறதே. ஆமாம், கனவில் வந்து வந்து என்னை ஏமாற்றிய கள்வனை எப்படி தண்டிப்பது என்றுதான் யோசிக்கிறேன். தேவி, அறியாமையால் செய்துவிட்டேன். அகப்பட்டுக் கொண்டீர்களா? இனிமேல் எப்படி ஓடுவீர்கள் என்று பார்க்கிறேன். ஓடினாலும் நான் மாத்திரமா ஓடுவேன்? பகலில் ஆந்தை குரல். மனித வாழ்க்கையில் விசித்திரத்தை பார்த்தாயா? ஒரு ராஜகுமாரன் சித்திரத்தில் ஒரு பெண்ணை கண்டு மோகித்து அவளை அடைந்தான். ஆனால் அவன் ஊருக்கு திரும்பும் வழியில் என்ன நேரம்? ஆலமர கிளை முறிந்து அவன் தலையில் விழ, அதனால் அவன் மடிவான். அதிலிருந்து தப்பிவிட்டான். காட்டாற்றின் நடுவே கூடாரம் அடித்து தங்கியிருப்பான். திடீரென்று வெள்ளம் வந்து அவனை அடித்துக் கொண்டு போய்விடும். அதிலிருந்தும் தப்பிவிட்டால் பள்ளியறைக்குள்ளே தன்
மனிதனுக்கு அன்பென்பதே கிடையாது. நாம் பேசியதை யாரோ மனிதன் கேட்டுவிட்டார். இந்த